நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இது ராமேஸ்வரம் பேருந்து எதிர்ப்புறமாக அந்த கடை இருக்குது. ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காப்பி கடை. நேற்று தனுஷ்கோடி போயிட்டு வரையில் அந்த கடையை பார்த்தேன். பார்க்கவே உள்ளே போய் சாப்பிடணும் போல இருக்குது. அந்தளவு கடை வந்து ரொம்ப சுத்தமாக நாகரீகமாக பார்க்கவே நல்லா வச்சுருந்தாங்க அந்த கடையை. உள்ளே போய் சாப்பிட்டேன், கருப்பட்டி காப்பி வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப இனிமையாக இருந்தது. கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இதில் செஞ்ச இனிப்பு வகைகள் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு சில பொருள் மட்டும் வெள்ளை சர்க்கரை சொன்னாங்க. மற்றதெல்லாம் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி நிறைய இனிப்பு செஞ்சு வச்சுருந்தாங்க. அல்வாலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது கொடுத்தாங்க. நல்லா அருமையாக இருந்தது. அப்படியே கருப்பட்டி சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது அல்வா. அதுமாதிரி முக்கிலி, கொழுக்கட்டை, பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப சத்தான உணவாக எல்லாமே வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம எதையோ சாப்பிட்றோம், கண்டிப்பாக இது போன்ற வயல் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம வெளியிலேருந்து பனை மரம் வெட்டக்கூடாது, பனை மரத்தை அழைக்கிறாங்க சொல்லி எவ்வளோ போராட்டம் மட்டும் எவ்வளோ நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். அது ஒரு வகையில் இருந்தாலுமே இது போன்று எங்கெல்லாம் பனை மரத்தால் உருவாகக்கூடிய கைவினைப் பொருட்கள், இந்த மாதிரி இனிப்பு வகைகள் எது வந்தாலும் நம்ம வாங்கி அதை பயன்படுத்துவோம். இந்த உணவு வகைகள் வாங்கி சாப்பிடுவோம். நம்ம அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வயலில் போகிறவங்க வந்து இந்த கடையை பாருங்கள், ஒரு தடவையாக போய் வாங்கி சாப்பிடுங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அந்த தொழில் வந்து மேலும் வளர்கிறதுக்கு நம்மளும் ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கு நம்மளும் உறுதுணையாக இருப்போம். அந்த நோக்கத்தான் பதிவிடுறேன். கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் ஆதரவு தர வேண்டிய நம்பிக்கையில் அந்த பதிவு போடுறேன். வணக்கம் நண்பர்களே.